இதுலதான் டோடோ பேர்ட்ஸ் மனிதர்களால் அழிக்கப்பட்ட ஒரு பறவை இனம். பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி கான்டினென்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா பிரியும் போது இந்தியன் ஓஷனின் நடுவுல இருந்து ஒரு ஐலாண்டு முளைக்குது. அதுதான் மொரீஷியஸ். அது கடலுக்கு நடுவுல இருந்ததுனால எந்த அனிமல்ஸாலையுமே அங்க போக முடியல. பட் பறவைகளால பறந்து போக முடியும் அல்லவா? அந்த மாதிரி பறந்து போன ஒரு இனம் தான் இந்த டோடோ. இந்த டோடோ அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் பீஜன். கிட்டத்தட்ட 8 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பீஜன்ஸ் இந்தியன் ஓஷன் மேல பறந்து போயிட்டு இருந்திருக்கு. கீழே பார்த்தா ஒரு அழகான ஐலாண்ட் இருந்திருக்கு. எந்த அனிமல்ஸும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. எங்க பார்த்தாலும் பச்சை பசையன் ஃபுட் ஐட்டம்ஸாவே இருந்திருக்கு. சோ இது அங்கேயே தங்கிடுச்சுங்க. காலம் போக போக சும்மாவே இருந்திருந்து they got fatter and fatter. டவுன் தோன்றதுக்கு ஒரு டைம்ல வந்துட்டு 3 அடி ஹைட்டும் 15-20 கிலோ வெயிட்டும் ஆகுதுங்க. அதுல பறக்கிற எபிலிட்டியும் லூஸ் பண்ணுதுங்க. சும்மா வேறதா இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால ஒரு டைம்ல ஈஸியா பண்ண முடிஞ்ச விஷயங்கள் கூட ஒரு டைமுக்கு மேல பண்ண முடியாது. இரும்பு சுகமா கையை கட்டி உட்கார்ந்தா உடஞ்சு துடும்பா சில்லு சில்லா குப்பம் பார். அதே மாதிரி ஒரு டைம்ல சிக்கன சிறுத்தை குட்டியா இருந்தது பெருத்து போய் பனி குட்டியா இருதுங்க. ஏன்னா அந்த ஐலாண்ட் அதில் எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த பிரிடேட்டரும் இல்ல. அது பாட்டுக்கு ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. Until 1598 யூரோப்பியன்ஸ் உள்ளுக்குள்ள கால வைக்கிறானு. அவனை வச்ச விளங்குமா? அங்க இருக்கிற டோடோஸ் எல்லாம் புடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறானுங்க. நல்லா டேஸ்டா இருந்திருக்கு. மரத்தை வெட்டுறானுங்க, அதுகளோட வீட்டு அழிக்கிறானுங்க. அதுலயே பாதி பேர்ட்ஸ் செத்து போகுது. அது பார்த்தாலும் நம்ம ஆளுக்கு போகும்போது பனிக்குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, எலிகளை எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கெல்லாம் போய்